அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தேனர். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உடல் என்றது எப்படி இருக்கு அப்படின்னா, பிரம்மரந்திரத்தில் இந்த உடல் சிவலிங்க வடிவத்தில் இருக்கு. இதுவே சிதம்பரமாகவும் இருக்குது. அதாவது சிதம்பரம்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் இல்லை, வெட்டவெளி. இதுவே எப்படி இருக்குன்னா சிதம்பரமாகவும் இருக்கு. மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், எதுவும் இல்லை. மானுடராக்கை வடிவு சதாசிவம். சதாசிவம்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இயக்கம் நடக்கிறது. சதாசிவம் இயக்கம் நடக்கிறது. சாமி புரியுதா இல்லையா? சதாசிவம்ன்றது இயக்கம் நடக்குது. இப்போ சிவலிங்கம் லிங்க வடிவுனா மேலே இருக்கக்கூடிய லிங்கம், கீழே இருக்கக்கூடிய ஆவுடை, இது ரெண்டும் இணையிறது தான் இங்கே இயக்கம். அதே மாதிரி மானுடராக்கை வடிவு சதாசிவம்னா சிவலிங்கத்தை தான் இங்கே அவரே இப்படி சொல்கிறார், சதாசிவம். அப்போது அது எங்கே இயங்குதுன்னா இதயம், அந்த இதயம்ன்ற லேப்டாப் அப்படின்ற இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கம் தான் சதாசிவம். அதுதான் திரும்ப மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தேனார். திருக்கூத்துனா என்ன அர்த்தம்னா நடிக்க வந்தா கூத்து. ஆனால் என்ன, நைட்டு வேஷம் கட்டணும், காலையில் வரைக்கும் நடிச்சுட்டு அப்புறம் வேஷம் ஒத்துட்டோன்னா பழைய ஆள் ஆயிடுறாங்க. இல்லைன்னா இப்போ மகாராணியா மகாராஜாவாக வேஷம் போட்டுன்னு நைட்லாம் ஆடிட்டு காலையில் போய் நான் தாண்டா தர்மராஜன் மகாராஜன் டீக்கரில் போய் ஒரு டீ கொடுன்னா, ஓ நான் துடுகுடியா, நீ எவனா இருந்துட்டு போயான்ருவான் இல்லையா? அது மாதிரி இந்த வேஷம் போட்டுக்கின்னு நாம் இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த இயக்கத்தை நடத்திட்டு முடித்த உடனே மானுடராக்கை திருக்கூத்தேன்னாங்க. அந்த திருக்கூத்துன்றது முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். அப்போது சிவலிங்கத்தில் தொடங்கி இயக்கத்தில் தொடங்கி இயக்கம் முடிஞ்சு திருக்கூத்து மாதிரி கூத்தை கலைச்சி வேஷம் முடிச்சுட்டு அடுத்த பிறப்புக்கு போயிடுறது தான் இந்த உடல் அப்படின்றத தான் இந்த தெளிவாக இந்த பாடத்தில் சொல்கிறார். பிணைஞ்சு அந்த குடும்பம்ன்ற கட்டமைப்பில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஆனால் இந்த குடும்பம்ன்ற அந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு வரையறைக்குள்ள இப்படி தான் வாழணும், இதுதான் வாழ்க்கை, இப்படி வாழ்ந்தால் கௌரவமாக வாழலாம். எப்படியும் வாழணும்னா அது எவ்வளோ பேர் வாழுறாங்க, அதெல்லாம் மனுஷன் கிடையாது, அது வாழ்க்கை கிடையாது. ஆனால் நெறிப்பட வாழணும். அப்போ இப்படி தான் வாழணும்னு ஒரு குடும்பத்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனித தன்மையை இழக்காமல் மிருகத்தன்மைக்கு போகாமல். அப்போது இப்படி வாழறது ஒரு பெரிய விஷயம். அது இந்த கலியுகத்தில் வாழறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கடுமையான விஷயமும் கூட. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழறது கடுமையான விஷயம். இதெல்லாம் நம்ம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பாச பிணைப்பு அப்படின்றது ஒன்றை கொண்டு வந்து இறைவன் அங்கே வைக்கிறார், புகுத்திடுறார். அந்த பாச பிணைப்புன்றதை புகுத்தலைன்னு சொன்னால் கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்க மாட்டோம், கட்டுப்பாடுகள் தளர்ந்துடும். அப்போது இந்த கட்டுப்பாட்டுக்காக அந்த பாச பிணைப்பை வச்சாங்க, இயக்கம் நடத்துறதுக்கு இறைவன் இதை வச்சார். அப்படி வைக்கும்போது அதை என்ன பண்ணுறான், நம்ம மனைவியை பார்த்து சொல்கிறோம், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ தான் என் உயிரேன்றோம். கணவரை பார்த்து மனைவி சொல்லுவாங்க, மனைவியை பார்த்து கணவர் சொல்லுவார், இயற்கை. பிள்ளைங்களை பார்த்தா சொல்லுவாங்க, என் பிள்ளைப்பா எனக்கு உயிர்ப்பா, அவன் தான்ப்பா என்னை காப்பாற்றினான் அப்படின்வாங்க. இது ஒரு பாச பிணைப்பில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இயற்கை இதுக்கு மாறுபட்டு ஒரு வேலையை செய்யுது. கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வெட்டி வீழ்த்தி விட்டால் மயானம் குறுகி அப்பால் வருவரோ.
எட்டி அடி வைப்பரோ கட்சி ஏகம்பனேன்னு பட்டினத்தார் பாடுறார். இவ்வளோ தூரம் அந்த குடும்பத்தில் பின்னி பிணைஞ்சிருக்கிறீங்க, கணவன் மனைவியாக வாழறீங்க. ஆனால் இந்த சரீரத்தை காலத்தச்சன் தான் இயற்கைக்கு யமதூதன்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, அது நம்ம நிறைய பேர் அப்பப்போ மறந்து போகிறோம். அதனால தான் இதை அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போது காலத்தச்சன் வெட்டி முறிக்க மரம் போல் இந்த சரீரத்தை வீழ்த்தி விட்டால், அப்போது நீதான் உயிர்னு சொன்ன மனைவி மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ, வைக்க மாட்டாங்க. சுடுகாட்டு வரைக்கும் தான் வருவாங்க, அதுவே அதிகம். அதுக்கு மேலே எட்டி அடி வைக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த பக்கம் வர்றதுக்கு உனக்கு துணையே கிடையாது. அதுதான் பட்டினத்தார் சிறப்பாக சொல்கிறாரு. அப்போ எதிரா துணை நமக்கு கட்சி ஏகம்பனேன்னாரு. காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் தான் நமக்கு துணைன்றாரு. அதை இப்படி சொல்கிறாரு. அப்போது என்னன்னா மயானம் குறுகி எட்டி அடி வைப்பரோ சொல்லிட்டு கட்சி ஏகம்பன, அதுக்காக தான் சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடக்கூடிய பித்தனாக இருக்கிறார். ஏன்னா இந்த மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோன்னா யாரும் வைக்க மாட்டாங்க. பிள்ளைங்க கூட சுடுகாட்டோட பானையை உடச்சிட்டு அப்படியே திரும்பிடுவான், கொண்டாட்டி வீட்டோடு முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு வாப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, இவன் அழுதுனே போகிறான். காரணம் என்னன்னா கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தான், கொண்டாட்டி நல்லா இருக்கணும் 4 வீடு கட்டி வச்சிருக்கிறான், வாடகையாவது வாங்கி சாப்பிட்டு விட்டோன்னு. பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்தான், எல்லாம் சேர்த்து கடைசியில் எதுவும் திரும்ப முடியல, யாரும் எனக்கு உதவலை, பொண்டாட்டியும் கடைசி வரைக்கும் வரல, பிள்ளையும் வரலன்னு துக்கத்தில் அழுதுன்னு போகும்போது சிவபெருமான் அங்கே உட்காந்துக்கிறார். எங்கே நீங்கள் தானே கடைசியாக வரப்போகிற, அவர் அங்கேயே போய் முன்னாடியே உட்காந்துப்பார். வானைனா ஐயோ என் பையன், அப்போ தான் அவர் பையன் அம்மா. ஏன்னா இந்த உடல் இருக்கிறதுக்கு அவருக்கு அடையாளம் தெரியல, உடலை இங்கே போட்டாச்சுல்ல, ஐயோ என் பையன் ஒருத்தன் எழுதினே வரான், வானேண்ணா வாடா வாடா, நான் தான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ வா தைரியமாக வான்னு கூப்பிட்றதுக்காக தான் சுடுகாட்டில் உட்காந்துங்கிறார் அவர். ஏன்னா வேறு துணை எதுவுமே இல்லையே நம்மளுக்கு. அப்போ அவர் அங்கே உட்காந்துன்னு கூப்பிட, வானேண்ணா அழாதுடா அழாதுடா நான் பார்த்துக்கிறேன் வாடா அப்படின்னு நம்ம போய் அவர்கிட்ட ஓன்னு அழுகுறோம். 4 கோடிக்கு சொத்து சேர்த்தம்பா, யாருமே என்ன கண்டுக்கல, என் பொண்டாட்டி என்னை தூக்கின்னு வெளியே வந்தாங்க, கை சீச்சிப்பா, யோ பார்த்து எத்தனை மாட்டேன், கை போனால் போதியா, கதவு போயிட்டுருக்குமாயான்றாங்க அப்படின்றாங்க. அப்புறம் நான் எதுக்கு இத்தனை கோடி சேர்த்ததுன்னு அங்கே போய் அழுகுறான். இதெல்லாம் நான் முன்னாடி உனக்கு சொல்லி தானே அமிச்சேன், ஆசையில் பாசத்தில் போய் சிக்கிக்காதடா, எல்லாம் வேஷம். அதுதான் சொந்தம். அதாவது சொந்தங்களை எப்படி சொல்கிறாரோ, குடம் கவிழ் நீர் என்று இருனார், ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, சுற்றமும் நட்பம் குடம் கவிழ் நீர் என்றிருன்னு சொன்ன, நீ அதிலே போய் பூந்து நீ இப்போ அழுதுன்னு வந்துன்னுக்கிறியாடா. அதெல்லாம் குடம் கவிழ் நீர், குடம் கவுந்துட்டா தண்ணி ஊற்றிக்கும். இப்போ குடம் கவுந்துச்சு, தண்ணியெல்லாம் ஊற்றிக்குச்சு, ஒன்றும் கிடையாது, ஒட்டு உறவு இல்லை உனக்கு. ஆனால் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவ்வளோ பார்த்த, புல்லன்னு ஊட்டினேன், உனக்கு ஊட்டினா கூட எனக்கு வேணாம், என் புள்ள சாப்பிட்டா போதும் எத்தனை ஊட்டினேன், எல்லாம் பண்ணேன், இன்றைக்கி வந்து அது. அப்போ பாசத்தில் மாட்டிக்காத, பாசத்தில் மாட்டிக்கினா துக்கம்தான் மிஞ்சம். ஆனால் அதுக்காக யார் மேலேயும் பாசத்தை காட்டாமல் பொண்டாட்டியா உச்சக்கட்டத்துன்னு போய் நிற்க முடியுமா? உன்னை போட்டு தள்ளுருவேன்னு அதுக்கு முன்னாடி நம்மளை போட்டுருவாங்க. அப்போ என்னன்னா பாசத்தை காட்டாதேன்னா அது எல்லாமே ஏட்டு சுரக்கா மாதிரி, பாசம்ன்றது ஏட்டு சுரக்கா மாதிரி, அப்படி வச்சுக்கணுமே தவிர கறிக்கு அது உதவாது. அதனால் நீங்கள் என்ன அதில் போய் மாட்டிக்காமல் மூழ்கிடாமல் குடும்பத்தை எப்படின்னா தண்ணீர் இலை, தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரை மாதிரி, தாமரை இலை தண்ணீர் எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும். எண்ணெயும் தண்ணியும் மாதிரி குடும்பத்துக்குள்ளே நீ வாழணும். இதுதான் நமக்கு இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி. என்னன்னா அதில் போய் மாட்டிக்கணும்னா நாளைக்கு என்ன ஆகும்னா எல்லாம் சேர்ந்து ஐயோ எங்கள் அப்பா போயிட்டாரேன்னு ஓன்னு அழுவாங்க. இதுக்கு பேர் ஒப்புக்கு அழுவுறது, அதுக்கு தான் ஒப்பாரின்னுவாங்க. இது ஒப்புக்கு அழுவுறது. சும்மா பக்கத்தில் பார்ப்பாங்க, ஏம்பா வீட்டுக்காரன் சேர்த்து போட்டான்ப்பா, எப்படியோ குத்துக்கல்ல மாதிரி நின்றுங்குதுப்பா அந்த பொம்பளை, ஒரு சொட்டு தண்ணி வரல பாருப்பா கண்லன்றுவான். சும்மா இருக்க மாட்டான், பக்கத்தில் எத்தையாவது சொல்லின்னு இருப்பாங்க. அதனால் இவங்க நம்ம ஒப்புக்காவது அழுது வைப்போம். அழுகிறதுக்கு மனசு இல்லை, அப்படி பண்ணால் அவன்
அவன் ஒரு துன்மார்க்கன். நல்லா இருக்கும்போது ரொம்ப கொடுமை பண்ணான். அழறதுக்கு கண்ணீரே இல்லை. அவங்க ஏற்கனவே அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க அழுது முடிச்சிட்டாங்க. கண்ணீரே இல்லை, அழ வரல. ஓஞ்சானா சனியன்னு நிற்கிது. ஆனால் சும்மா இருக்க மாட்டாங்க ஊரில். பாருப்பா, பொண்டாட்டி தாலி கட்டின்னு வந்துச்சுப்பா, இது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுதாப்பா அது அப்படின்றான். அதுக்காக அழுவுறது. இது ஒப்புக்கு சும்மா மூக்க சேர்ந்து அப்படி போட்டு ஒப்புக்கு எழுதுறதுனால அதுக்கு ஒப்பாரின்னு பேர். அப்போது என்ன நடக்குதுன்னா எல்லாம் ஒப்புக்கு தான், எதுவும் உண்மை கிடையாது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். பிள்ளையாக இருந்தாலும், பெத்த அப்பனாக இருந்தாலும், பொண்டாட்டியாக இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும் எல்லாம் ஒப்புக்கு தான். ஊரார் ஏதாவது சொல்லிவிடுவாங்கன்னு வேஷம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் யாரும் யாரையும் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. ஊரை பார்த்தா கெட்டு போயிடுவீங்க. உங்களை பாருங்க. எனக்கு நான் இப்படி தான், ஊரெல்லாம் போய் சொல்கிறான், நான் போய் சொன்னால் என்ன? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓட்டுக்கு எல்லாம் துட்டு கொடுத்தாங்க, வாங்குறவங்க வாங்கிக்கினாங்க, வேணான்றவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வேணான்னு சொன்னவங்க, ஏம்பா ஒருத்தர் சொல்கிறார், ஊரெல்லாம் வாங்கிட்டான், இவர் மட்டும் பெரிய அறிவாளி, வேணான்னுடுவார், இவர் கொழுப்பு பூச்சை உண்டாவன் அப்படின்வாங்க. அது கொழுப்பு பூச்சை கிடையாது. நான் நானாகவே இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. மாற்றங்கள் வேற ஒன்று. நான் நானாகவே, எனக்கு வாங்க வேணான்னு தோணுது, நான் வாங்கலை. இது வரைக்கும் வாங்கலை.